எதிரத்தில் தொடங்குது சீரியல்ல ஜனனி எப்படியாச்சும் அந்த வீடியோ ஆதாரத்தை திரும்ப பெறணுட்டு பல வழியில முயற்சி செய்யறாங்க. ஆனா அவங்களால திரும்ப அந்த ஆதாரத்தை பெற முடியலைங்க. இதனால கொற்றவைகிட்ட போயிட்டு ஜனனி உதவி கேட்குறாங்க. அதுக்கு கொற்றவை இன்னும் 2 நாளில் வீடியோ ஆதாரத்தை தரேன்னு சொல்றாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சக்தி ஆதிகுணசனுடைய முகத்திரையை எப்படியாச்சும் கிளிக்குன்னு சொல்லிட்டு அந்த தேவகி யார் அப்படின்னும் அவர் கிடைச்ச குழு மூலமாக அடுத்து யாரை பார்க்க போறாரு, அடுத்த சீரியல்ல என்ன நடக்க போகுது நம்ம மூலமையா இப்ப இங்க வழியில பார்க்கலாம். சக்தி ராமேஸ்வரத்துல ஒரு மடத்துல போயிட்டு பூசாரி சந்திக்கிறாரு. அவர்கிட்ட லெட்டர் காமிச்சு இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த பூசாரி ரொம்ப நல்லாவே தெரியுமே, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இங்கே தான் இருந்தாங்க, கூடவே கூட ஒரு பையன் இருந்தான், ஆனவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலங்க, நீங்க ஒருவேளை தனுஷ்குடியில போயிட்டு கண்ணதாசன் ஒரு குரு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தேவியை பத்தி எல்லா ரகசியம் சொல்லுவாரு, நீங்க அங்க போய் கேளுங்கன்னு சொல்றாரு. இதனால சக்தி இப்ப தனுஷ்குடி போக முடிவெடுத்திருக்காருங்க. தனுஷ்குடியில போயிட்டு சக்தி பார்க்கும்போது ஒருவேளை கண்ணதாசன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கண்ணதாசன் இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை சக்தி போய் பார்க்கும்போது தனுஷ்குடியில கண்ணதாசன் இருந்தா தேவியை பத்தி அனைத்து ரகசியத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல பெண்கள் முழுவதும் மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நந்தினி ஜனனியை பார்த்து, என்ன ஜனனி அந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சிச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் கிடைக்கலக்கான்னு சொல்றாங்க. உடனே நந்தினி, கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ ஆதாரம் நம்ம கைக்கு வரணும், இவங்க 3 பேர் வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க, என்ன திட்டத்தோட வர போறீங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே ஜனனி, எங்கே வேணாலும் போட்டுக்கா, நம்ம பார்த்துக்கலாம், நீங்க பயப்படாம இருங்கன்னு தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க. ஜனனி, நம்ம பிசினஸ்லயும் சரி இந்த வீடியோ ஆதாரத்திலையும் ஜெயிச்சு கட்டணும்னு சவால் விடுறாங்க. உடனே நந்தினி, முதல்ல வீடியோ ஆதாரம் நம்ம கைக்கு வரதுக்கு வழியை பரப்புன்னு சொல்றாங்க. ஜனனி, அக்கா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேசாம நம்ம கொற்றவிட்ட உதவி கேட்போம்னு சொல்லிட்டு ஜனனி கொற்றவைக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி குணசேனை பத்தி தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டை விலைக்கு கூட கேட்டாங்க, போகும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கொற்றவை, இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு விடியாதத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. நீ ரேணுகா ஜனனி, உங்க எல்லாரும் தன்கிட்ட வீடியோ ஆதாரம் இல்லைங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறத கரிகாலன் பாத்துறாரு. பார்த்துட்டு உங்கள்கிட்ட வீடியோ ஆதாரம் இல்லையா, உங்களை வாங்க இப்பவே மாமா கிட்ட மாட்டி விரிச்சுட்டு வேகமா வர்றாரு. அப்ப கரிகாலன் தட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் போறாங்க. கரிகாலன் படியில வலிக்கு விழுந்துடுறாரு. இதனால நடந்த விஷயத்தெல்லாம் கரிகாலன் மறந்துட்டு அக்கா ஆதிர என்னை விட்டு போயிட்டாக்கான்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜனனி சாக்காகிறாங்க. ஸோ சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொற்றவை இன்னும் 2 நாள்ல அந்த வீடியோ ஆதாரத்தை திரும்ப தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால எப்படிங்க கொடுக்க முடியும்? அதாவது கொற்றவை நினைச்சா ஈஸியோட ஃபோனு உடஞ்சிருந்தாலும் அதில் இருக்க விஷயங்கள்லாம் கொற்றவையால் ரெக்கவர் பண்ண முடியும். அதனால தான் 2 நாளில் வீடியோ ஆதாரத்தை திரும்ப தரேன்னு ஜனனி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ சீரியலில் புதுசாக என்கிட்ட இருக்க வில்லுடைய விசிட்டிங் கார்டு ஜனனி கிட்ட இருக்குதுங்க. அந்த விசிட்டிங் கார்டை வச்சு கொற்றவை புதுசாக என்கிட்ட இருக்க நபர் யார் என்னங்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி வந்து ஜனனி கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ரெட் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.